ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆடி வெள்ளியோட 3வது வாரம் தான். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன். இன்னைக்கு அப்படியே சாமி எழுப்பிட்ட மாதிரி இருந்தது. கரெக்டாக ஒரு 4:59க்கெல்லாம் எந்திரிச்சு மொபைல் பார்த்தா 4:59 இருந்தது. அலாரம் ஒரு 5 மணிக்கு வச்சுருந்தேன். அதுக்குள்ளேயே எந்திரிச்சாச்சு. சரி, ஓகே, தலைக்கு எண்ணெய் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எண்ணெய் வச்சுட்டு அப்படியே வெளியில் வானத்தை பார்க்குறேன். 5 மணிக்கே பார்த்தீங்கன்னா இருட்டாக தான் இருந்தது. இன்னும் விடியலை பொழுது. நைட்டே சுவாமி பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சுருந்தேன். அப்புறம் சரி இன்னைக்கு சாரீ கட்டலான்னு சொல்லிட்டு 2 சாரீ எடுத்தேன். 2 எல்லோ சாரீ எடுத்தேன். சரி, எல்லோ கட்ட இல்லையே, சரி இன்னைக்கு கட்டலாமேன்ட்டு அப்புறம் எதை கட்டலான்னு சொல்லிட்டு யோசிச்சுருந்தேன். சரி, ஓகே, காட்டனே இன்னைக்கு கட்டிக்கலாம், அப்போ தான் நல்ல வேலை செய்யலாம், கரெக்டாக இருக்குமேன்னு சொல்லிட்டு காட்டனே எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி பாப்பாவோட ஸ்கூலில் சிறுதானிய ஃபீஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு ரெடி பண்ணுறதுக்காக நேற்றே பச்சை பயிரை முளைக்கட்ட வச்சுருந்தேன். அவளுக்கு சிறுதானியமும் கொடுக்கலாம், இந்த மாதிரி பயிர் வகைகளும் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதனால அது நல்லா முளைக்கட்டி சூப்பராக வந்துருச்சு. இந்த பாக்ஸ் மீஷோவில் தான் நேற்று வாங்கிதுன்னு சொல்லி கூட ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி இந்த விபூதி, மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா கரெக்டாக ஆப்டாக இருக்குது. நம்ம ஈஸியாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ அதை எடுத்து வச்சாச்சு. அதுக்கு இன்றைக்கி ஸ்கூலுக்காக அந்த சார்ட் நைட்டே எழுதி வைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் எழுதி வச்சாச்சு. நான் தான் எழுதியிருந்தேன். எழுதிட்டு அதோட பயன்கள், பச்சை பயிரோட பயன்கள் இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி அவங்க சொல்லணும். ஸோ அதுக்காக அதையும் ரெடி பண்ணி நைட்டே வச்சுட்டேன். அப்படி எந்திரிச்சிட்டு வாசலையும் கூட்டிகிட்டு அப்படி வீடும் கூட்டிட்டு நல்லா தண்ணிலாம் தெளிச்சிட்டு கோலம் போட வேண்டியதுதான். இந்த டயத்துக்குள்ளே நல்லா தலையிலையும் எண்ணெய் நல்லா வச்சதுனால நல்லா சூப்பராக இறங்கியிருக்கும். அதனால தான் இந்த வேலையை முடிச்சாச்சு. இந்த சார்ட்லாம் இன்றைக்கி எழுதுனதுனால தான் இன்றைக்கி நைட்டே என்னால் கோலம் போட முடியல கிச்சனுக்கெல்லாம். எல்லாட்டி நைட்டே போட்டிருக்கலாம். காலையில் ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி அதனால எல்லாமே லேட் ஆனதுனால காலையில் தான் எழுந்திரிச்சு கோலம் போடுறேன். இந்த மாக்கோலம் போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ் வாட்டர், பன்னீர் இந்த மாதிரி இருக்குல்ல, அது ஏதாவது சேர்த்து நம்ம அந்த தண்ணியோடு சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். அந்த சைடு இப்படி கிராஸ் ஆகும்போது பார்த்திங்கனாக்கா அப்படியே நல்ல மணமாக இருக்கும். ஸோ அதான் நானும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கிச்சன் ஃபுல்லாக கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வாசல்லையும் போய் கோலம் போடுறேன். எனக்கு தெரிஞ்ச இது கொஞ்சம் கோலத்தை போட்டிருக்கேன். இந்த கோலம் எனக்கு பொழுது ரொம்பவே பிடிக்கும். சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோலம் போட ரொம்பவே பிடிக்கும். அம்மா ஏதாவது விசேஷ நாட்கள், பொங்கல் இந்த டயத்தில் தான் இந்த கோலமே ரெடி பண்ணுவாங்களாம். ஸோ அந்த டயத்தில் என்ன பண்ணுவேன், அவங்க போட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்கள்ட்டேருந்து மீதி இருக்கும்ல மாவு, அது எல்லாமே வாங்கி நாங்கள் பட்டுக்கும் ஃபுல்லும் சிமெண்ட் தர இருக்குமா காம்பவுண்ட் உள்ள. ஸோ அந்த இடம் ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்ச மாதிரிலாம் கோலம் போட்டுகிட்டே இருப்பேன். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு 5th 6th அந்த மாதிரிலாம் படிக்கும்போது. ஸோ அது மாதிரி கோலம் போடுவோம். அப்புறம் ஊருக்கெலாம் போனால் அம்மாச்சி வீட்டிலலாம் அந்த மொழிகிருப்பாங்க, அதில் போட சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி போட்டுட்ருப்போம். நல்லா அந்த சிமெண்ட் தரைக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மாக்கோலம் பார்க்க. அப்புறம் ஏதாவது விசேஷம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த மாக்கோலம் போடுவாங்க. அதெல்லாம் போட்ட ஞாபகங்கள் இருக்குது. அதனால எனக்கு மாக்கோலம் ரொம்பவே பிடிக்கும். சரின்ட்டு ரெடி ஆயாச்சு. இதுதான் இன்றைக்கி உள்ள சாரீ. ஸோ அந்த சாரீ காட்டன் தான், நல்லாயிருக்கும். நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ஸோ அதை போட்டுட்டு பாருங்களேன், நல்லா கோலம் காஞ்சதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. சரின்ட்டு நம்ம டே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில் ஃபஸ்ட்டு பச்சை பயிரை வேக வச்சுக்கிறேன். பசங்கள்லாம் சாப்பிட்ணும்ல, அதனால வேக வச்சே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நல்லா ஆவியில் வேக வச்சுக்கிறேன். வேக வச்சுட்டு கொஞ்சமாக தாளிப்பு ரெடி பண்ணி அப்படியே கொடுத்துட போகிறேன். ஏன்னா அவங்க மதியானம் ஆகும் சாப்பிட்றதுக்கு. அதனால அப்படியே தாளிச்சும் கொடுத்துட்றேன். நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த பச்சை பயிரெலாம் சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. டெய்லி கூட குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க இதை. எனக்கு ஆனால் ரொம்ப பிடிக்கும். அவங்களும் சாப்பிடுவாங்க. ஆனால் பசங்களுக்கெல்லாம் கொடுத்தோன்னா தொடவே மாட்டான். அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இட்லி ஊற்றிக்க போகிறேன். இட்லி ஊற்றிட்டு இன்றைக்கி காயெல்லாம் இனிமேல் தான் வாங்கணும். வெறும் வெங்காயம், தக்காளி, பூண்டு இதான் இருந்தது. அதனால் அதை மட்டும் வச்சு இட்லி சாம்பார் மாதிரி செஞ்சுக்கலாம். பாசி பருப்பு மட்டும் போட்டு இட்லி சாம்பார் மாதிரி செஞ்சுக்கிட்டேன். ஊர்லேருந்து தம்பியும் வந்திருக்கான். ஸோ அதனால் இது மட்டும்தான் இன்றைக்கி காலையில் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. பாப்பாவுக்கு இந்த மாதிரி சாம்பார்லாம் ஊற்றி கொடுத்தா சாப்பிட மாட்டான். அதனால் அவளுக்கு பொடி இட்லி மாதிரி இட்லி அப்படியே கட் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே பொடி இட்லி மாதிரி ரெடி பண்ணி அவளுக்கு கொடுத்துட்டேன். காலையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா அதையே கொடுத்துட்டாக்கா அழகாக சாப்பிடுவான். அவளுக்கு கையை எதுலேயுமே ஒட்டாமல் சாப்பிட்றதுன்னா சாப்பிடுவாங்க மேடம்.
அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்து பொடி போட்டு கொடுத்துட்டேன். ஸோ டக்குன்னு எடுத்து சாப்பிட்டா. அதோடு இன்றைக்கி இந்த ஸ்கூலில் ஃபங்க்ஷன்லாம் வச்சுருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இன்றைக்கி எத்னிக் வேறு வர சொல்லியிருந்தாங்க. அதனாலேயே பாப்பா இன்றைக்கி சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டா. நம்ம எப்போதும் எழுப்புனா கூட எந்திரிக்க மாட்டேன் 6:30 ஆனாலும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடகடன்னு நான் எழுப்பவே இல்லை. ஒரு 5:50 அப்பயே எந்திரிச்சு வந்துட்டு கடகடன்னு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க மேடம். இன்றைக்கி இந்த ட்ரெஸ் தான் போடுவேன், நைட்டே வந்து என்கிட்ட சொல்லிட்டா. அந்த இதெல்லாம் வேணாம் பாப்பான்னு சொன்னால் கேட்கவே இல்லை. ஷால் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மேடம் வந்து கிளம்பி போயிட்டாங்க. ஸோ இவங்க அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸ் வந்து போட்டிருந்தேன். அதை வந்து தம்பிக்கும் அவங்க அப்பாக்கெல்லாம் கொடுத்துட்டு நான் வந்து ஒரு 5-6 பாதாம் வந்து டெய்லி ஊற வச்சுட்டு சாப்பிடுவேன். ஸோ அதையும் நானும் சாப்பிட்டுட்டு பாப்பா வந்து கிளப்பியாச்சு. நேற்று ஈவினிங் போல் அந்த ஷார்ட் ஒர்க்லாம் இருந்ததுனால தம்பிக்கு வந்து ஹோம்ஒர்க்லாம் செய்ய முடியல. அதனால அவனை காலில் தான் வந்து செய்ய வைக்க போகிறேன். அவனும் வந்து கரெக்டாக இன்றைக்கி அவனுமே சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டாரு. சரி ஓகே அவனே எழுத வைக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து நானே எழுத வச்சுட்ருக்கேன். இவனுக்கு வந்து ஒரு 9 o'clock தான் ஸ்கூல். அதுக்குள்ளே அவனை ரெடி பண்ணணும். அதனால் கொஞ்சமாக வந்து பாசிப்பருப்பு சாம்பார் மட்டும் வச்சுக்கிட்டேன். இவனுக்கு வந்து கொஞ்சம் லிக்விடாக இருந்துச்சுனாக்கா வந்து ஈஸியாக சாப்பிட்ருவான். இல்லாட்டி வந்து சாப்பிட வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால் அவனுக்காகவே சரி கொஞ்சமாக பாசிப்பருப்பு போட்டு சாம்பார் மாதிரி செய்யலான்ட்டு செஞ்சாச்சு. இதை எழுத வைக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour ஆச்சு. எவ்வளோ சேட்டை எவ்வளோ விளையாட்டுங்கிறீங்க. அவ்வளோ நேரம் பண்ணி எழுதினான். அவனுக்கா தோணுச்சுன்னா டக்குன்னு முடிச்சிருவான். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவனை வந்து செய்ய வைக்கிறதுக்கு நம்ம படாத பாடுபடணும். செம்ம வாள். இப்போ வந்து எல்கேஜி படிச்சுட்டு இருக்காப்புல. எப்படா யூகேஜி போவான்னு இருக்குது. ஏன்னா அப்போ தான் வந்து ஃபுல் டே வைப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லஞ்செலாம் வந்து கொடுத்து விடலாம். இவனை எப்படியாவது சாப்பிட வைக்கணுங்கிறது தான் என்னோடய பெரிய ஒரு எய்மாகவே இருக்குது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு எய்ம் இருக்கும். எனக்கு வந்து இவனாக சாப்பிட வைக்கிறது ஒரு பெரிய எய்ம் தான். அதோட கஷ்டம் வந்து எனக்கு தான் தெரியும். சொல்கிறேன், உங்களுக்குலாம் சிரிப்பாக கூட இருக்கலாம். ஆனால் வந்து இவனை சாப்பிட வைக்கிற வேலை இருக்கே, மிகப்பெரிய ஒரு டாஸ்க் அது எனக்கு டெய்லியும். ஸோ இதை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனை சாப்பிட வைக்கணும். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 1/2 hour போயிடுச்சு. அப்புறம் இவனை சாப்பிட வச்சுட்டு ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறதுலேயே 9:10 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தம்பியும் சாப்பிட வந்துட்டான். சரி அவனுக்கும் சாப்பிட வச்சுட்டு அப்படியே பூஜை சாமாக்கெலாம் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் வந்து சாப்பிட்டுட்டு பூ வந்து தம்பி போய் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ அவன் போய் வாங்கிட்டு வந்தான். பாருங்களேன், மாக்கோலம் நல்லா எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நம்ம நார்மலாக கோலம் போடுறதுக்கும் இந்த மாதிரி மாக்கோலம் போடுறப்பையும் பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்கும். நல்லாயிருக்கும் பார்க்கவே. அப்புறம் வந்து சாமிக்கிட்ட மட்டும் கொஞ்சமாக வந்து மஞ்சள் மிக்ஸ் பண்ணி வந்து இந்த மாதிரி கோலம் போட்டேன். கொஞ்சம் நல்லா கலர் எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இங்கேயும் நல்லா போட்டாச்சு. கோலம் நல்லா வந்து ட்ரை ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து சுவாமிக்கு வந்து இந்த விளக்கு எல்லாமே எடுத்து வச்சேன். இல்லாட்டி ஈரத்தோடு வச்சோம்னாக்கா அப்படியே வந்து ஒரு மாதிரி ஆகிடும். அதனால ஸோ அப்படியே எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு இதை முடிச்சுட்டு அப்படியே நானும் வந்து சாப்பிட போயிட்டேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் துணி காய போடுற வேலைலாம் இருந்தது. ஸோ எல்லா வேலையும் நம்ம தானே செய்யணும். கடகடன்ட்டு அதையும் வந்து துணியெல்லாம் காய போட்டுட்டு அதோடு பார்த்திங்கன்னா தம்பியை ஸ்கூல்லேருந்து விட்டு வரும்போது காயும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த காய் எல்லாத்தையும் அப்படியே போட்டோம்னாக்க ஒரு மாதிரி ஆயிடும். அதனால் எல்லாத்தையும் அப்படியே வந்த கையோடு எடுத்து டப்பாவில் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி வந்து சாம்பார் வைக்கணும். சாம்பாரோட புடலங்காய் வந்து கூட்டு மாதிரி செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன். அதான் அடுத்து செய்யணும். சக்கரவள்ளி கிழங்குலாம் பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் வந்து ஸ்நாக்ஸாக வந்து செஞ்சு கொடுத்தாக்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. அப்புறம் இதே போல் இதே பாக்ஸில் வந்து கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாத்தையுமே வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கருவேப்பிலாம் இதில் வச்சோம்னாக்க. அப்புறம் லெமனை வந்து ஒரு டப்பாவில் போட்டு கீழே வந்து ஒரு கர்ச்சீஃப் மாதிரி ஒரு துணி வச்சுட்டு காட்டன் டவல் மாதிரி வச்சுட்டு அதுக்குள்ளே வச்சுருக்கேன். அப்போ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் லெமன் எவ்வளோ நாளானாலும். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே கையோட ஃப்ரிட்ஜ்லேயும் எடுத்து வச்சிடுறேன். மேலே போய் துணியின் காய போட்டுட்டு வந்துட்டு அடுத்து பாத்திரங்கள் வர வேலை பெரிய வேலையாக இருக்குது. இந்த இட்லி பாத்திரம் வந்துட்டாலே சிங்க்கு ஃபுல்லாக ரொம்ப போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடும். அதை போட்டோம்னாலே போதும். இந்த இட்லி பாத்திரமும் இட்லி மாவு இருக்கும்ல, அது ரெண்டும் போட்டோன்னா சிங்கே ரொம்ப போன மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் எனக்கும் இருந்தது. துணியெல்லாம் போய் நல்லா காய போட்டுட்டு வந்து அடுத்து பாத்திரத்தையும் கழுவிட்டு கையோடு சமைக்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
ஸோ பூவும் வந்தாச்சு. பூவையும் எடுத்து அழகாக வச்சுட்டு சாம்பாருக்கு வந்து கேரட், முருங்கைக்காய், அவரைக்காய் இதெல்லாம் போட்டு தான் சாம்பார் வந்து செய்ய போகிறேன். நல்லா ஜஸ்ட் அப்படியே எப்போதும் போல தான் தாளிப்பு கொடுத்துட்டு அப்படியே சாம்பார் செஞ்சு முடிச்சாச்சு. இதோட வந்து புடலங்காய், இது வந்து நாட்டு புடலங்காய். ஸோ நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். நார்மலாக குட்டி குட்டி புடலங்காய் இருக்கும்ல, அதை விட இந்த நாட்டு புடலங்காய் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ அதையும் வந்து நல்லா பாசிப்பருப்பை கொஞ்சம் வேக வச்சு அப்படியே வச்சுட்டு இதையும் வந்து செஞ்சு வச்சுக்க போகிறேன். இன்றைக்கி வந்து தம்பியும் வந்து ஈவினிங் போல் திருப்பதி போகிறேன்னு சொல்லியிருக்கான். ஸோ அவனும் வந்து கிளம்பிடுவான். இன்றைக்கி அதே போல் சுவாமிக்கு வந்து பெரிய பூஜை அப்படிலாம் ஒன்றும் செய்யலை. நார்மலாக வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்ற மாதிரி தான். பிரசாதம் கூட அந்த ஸ்ப்ரவுட்ஸ்லேயே கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் காலையில், அதை வந்து சுவாமிக்கு வந்து வச்சுக்கலான்ட்டு. அதோட பழங்கள் மட்டும் வச்சு படைச்சிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வச்சாட்டு. நம்ம நார்மல் குண்டு புடலங்காய் இருக்கும்ல, அதை விட இந்த பாம்பு புடலங்கான்னு சொல்லுவாங்க, நீட்டமாக இருக்கும் தெரியுமா. அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இதில் வந்து மேலே வந்து அந்த ஒரு மாதிரி வேக்ஸ் மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த கோட்டிங் மாதிரி. அதை நல்லா சுரண்டி எடுத்துகிட்டு சமைச்சோம்னாக்கா நல்லா அந்த ஒரு மாதிரி இல்லாட்டி ஸ்மெல் வரும். சில இதில் அந்த மருந்தெல்லாம் போட்டிருப்பாங்களா, அந்த மாதிரி ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்போதுமே புடலங்காலாம் வாங்கினீங்கனாக்கா அந்த வேக்ஸ் கோட்டிங் மாதிரி இருக்குது, நல்லா வந்து கத்தியால் அப்படியே பண்ணிங்கனாக்கா போயிடும். அதை அப்படியே தாளிப்பு கொடுத்து சும்மா வெங்காயம், வரமிளகாய் இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கிறேன். தாளித்து மஞ்சள் தூள் மட்டும் போட்டு புடலங்காய் அப்படியே வேக வச்சுட்டு இதோட கொஞ்சமாக வந்து ஒரு விசில் விட்டு பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கேன், அதையும் வந்து இதோட சேர்த்துக்கலாம். சாதம் வந்து வடிச்சிட்டேன். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அதே போல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சுக்கிரகுறையில் சாமி கும்பிட்றதுக்காக 1 to 2 சாமி கும்பிடலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இருந்தேன். ஸோ கையோட சமையலையும் முடிச்சுட்டு பாத்திரம் எல்லாமே கடகடன்னு கழுவிட்டேன். முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 1:15. இதில் வந்து 10 minutes கூட இருக்குது. ஸோ பசங்க இருக்க எல்லா வீட்லையுமே இப்படி தான் கூட வச்சுருப்பீங்கன்னு தெரியும். அவங்கள ஸ்கூல் பஸ் இதுக்காகவே வந்து கூட வைக்கிறது. எல்லாமே வச்சுட்டு அழகாக வந்து சுவாமிக்கு வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட போகிறேன். அதுக்குள்ளே தம்பியும் ஸ்கூல்லேருந்து வந்துடுவான். நடுவில் வந்து நிலவாசலுக்கு வந்து மஞ்சள், குங்குமம் இதெல்லாமே எடுத்து வச்சு அழகாக வந்து ரெடி பண்ணியாச்சு. இங்கே சென்னை வந்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த ஆடி மாதத்தில் கோல் ஊற்றுறதெல்லாம் வந்து பார்த்துருக்கேன். வீட்டில் எல்லாருமே ஊற்றி, மற்றபடி வந்து ஊர் சைட்லாம் வந்து கோயிலில் ஊற்றி பார்த்துருக்கேன். ஆனால் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீடு கூட செஞ்சு கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து இங்கே தான் பார்க்குறேன். கொஞ்சம் புதுசாக தான் இருந்தது. நார்மலாக வந்து அதெல்லாம் கூழ் செய்வாங்க, நார்மலாக வீட்டில் செய்வாங்க. மற்றபடி வந்து சாமிக்கு படைக்கிறதுக்கு அப்படின்லாம் செஞ்சு நான் பார்த்தது கிடையாது. அது கொஞ்சம் புதுசான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ நீங்களாம் எப்படி இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் வெள்ளிக்கிழமையில் அந்த சுக்கிரகுறையில் சாமி கும்பிட்றது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு வந்து என்ன வேண்டுதல் இருந்தாலும் அது கண்டிப்பாக நடந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி இப்படி தான் என்னோடய பூஜை வந்து இன்றைக்கி முடிஞ்சது. ரொம்ப சிம்பிளாக, அதே போல் மன நிறைவாக இருந்த மாதிரி இருந்தது. மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல, ஸோ அது மாதிரி தான் இருந்தது. நல்லா அதே போல் நிலவாசலுக்கும் போட்டு எல்லாமே வச்சு பூவெல்லாம் வச்சு நல்லா வந்து தீப தூப ஆராதனை காமிச்சு சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு. மாம்பழம் வந்து ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன். அதுக்குள்ளே வந்து சாமி கும்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே தம்பி வந்து அந்த மாம்பழத்தையும் வந்து எடுத்துகிட்டு ஓடிட்டான். அப்புறம் அவனுக்கு அதை கட் பண்ணி கொடுத்துட்டு அடுத்து அவனை சாப்பிட வச்சு தூங்க வச்சு அப்படி வந்து கரெக்டாக நம்ம வேலையும் வந்து ரொட்டீன் வந்து போயிட்டே இருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குனாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.